பார்வதி கமருதீன் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, ஏதாவது வந்து விசாரிச்சிங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தகவல். அரோரா, சபரி, விக்கல்ஸ் விக்ரம் நேற்று நைட்டு ரெட் கார்டை பற்றி என்ன பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து யாரெல்லாம் உள்ள என்ட்ராயிருக்காங்க பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு அப்படிங்கிறத பற்றியும் தகவல். ஸோ அதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்த வாரம் ஃபினாலே அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் க்ரூஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இதை வாங்கிச்சா என்ன, பார்வதி கமருதீனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசாரிச்சிட்டோம். 2 பேருமே ஃபைன், தேர் ஓகே, பட் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு வந்து கமருதீனை கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு போகிறார் அவர். அது என்னைக்கு அப்படிங்கிறது தெரில, இன்னைக்கா இல்லை நாளைக்கு கூட இருக்கலாம்னு தெரியல. பட் அது மீடியாவில் வருமா அப்படிங்கிறது தெரில. ஸோ போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு இன்னும் எதுவும் இல்லை. ஷீ இஸ் குட். ஷீ இஸ் என்ன சொல்கிறது, ஒரு அந்த நிகழ்வுலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணிக்க வேணாம். நம்ம கேட்டிருக்கோம். மேபி ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பைட்ஸ் மாதிரியோ இல்லை ஏதோ ஒன்று நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னொன்று ஒரு ரூமர் வந்து கிளம்பிட்டு இருக்கு. அதாவது பார்வதி கமருதீன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாங்கன்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாலஜியும் எனக்கு இப்போதைக்கு இல்லை. அந்த மாதிரி இல்லை எதுவுமே அப்டேட்டு. ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரா ரெட் கார்டை பற்றி பேசிய விஷயம். என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தா லைஃபே காலி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு ஷோ கூட மாட்டாங்க, சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்க, எங்கேயும் கூட முடியாது, அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க விஜய் டிவியில் ஆச்சு ஊச்சுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரை எதுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படி இப்படின்றான். டேய் சபரி மூதேவி, உனக்கு ரெட் கார்டுங்கிறது அந்த ஷோவில் இருந்தாண்டா, வாழ்க்கைக்கே அவங்களுக்கு கிடையாது. இவனுக்கு வந்து ஒரு தற்குறிங்கிறது தெரியுதான். அது விக்கல் சீக்கிரம் சொல்கிறான், சம்பளம் தான் கொடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்குறான். அரோரா சம்பளம் கொடுக்க மாட்டாங்கங்க, அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்களே, அப்போ அதெல்லாம் எப்படி காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரோரா. உடனே வந்து அதுக்கு நம்மளாம் வெளியே போய் ஏதாவது கொடுப்போம் 5-10 அப்படின்றான். பரதேசி, என்னடா இது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸ் 9க்கும் சம்மந்தம் இல்லை அரோரா சொல்லுது. அவங்க பிக் பாஸ் 9க்கு வரமாட்டாங்கல்ல, ஏன்னா எப்போயாவது வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் வெளியே போயிடணும் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பாவி, 2 பேர் இல்லைன்னா உங்க கேமே கிடையாது தற்கூரி. நீ வந்து என்ன பேச்சு பேசுகிறா பாருங்க படுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. நிறைய படுத்துக்கிட்டு ஒன்றும் வேலை பார்க்குறது கிடையாது. அப்படியே ஓப்பி அடிச்சுன்னு உட்காந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு சீட்டை, இல்லை எவனாவது வந்து ஆம்பளையை தேய்ச்சிக்கிட்டு கிடக்கிறது. அதுக்கு வந்து பாருங்க எவ்வளோ எகத்தாலும் எப்பா சாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சொல்லுது பாருங்கங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியாச்சு மேலே அப்படின்ட்டு. ஏய், அவனை வச்சு கேம் ஆடிட்டு அவங்க வந்தால் வரைய மாட்டாங்களாம். அப்புறம் வந்து நம்ம விக்கல் சொல்கிறான், அந்த மாதிரி அவங்க எப்படியும் தப்பாக உணர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வாய்ப்புகள் வந்து வந்துடும். ஸோ தே வில் கம் பேக் அப்படின்றாங்க. உடனே சபரி ரொம்ப கஷ்டம்தான், பட் இட்ஸ் வெரி ஹார்ட் அப்படி இப்படின்றான். டே அடங்குடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரெட் கார்டுக்கான எப்படி அதை பிரேக் த்ரூ பண்ண போகிறாங்க அவங்களுக்கு கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து நிஜமாவே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க கொஞ்சம். ஆனால் அந்த முதலைக்கு வருத்தம் கண்ணில் ஒன்றுமே இல்லை. அவெல்லாம் பட்டுட்டு ஷோக்கு வரக்கூடாது, நான் வந்தாங்கன்னா நான் ஓடிடணுன்றான். அப்புறம் எப்படி வருத்தப்பட்டான்னு நம்ம சொல்ல முடியும்? அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. பட் இருந்தாலும் அதை டிஸ்கஷன் வந்து போச்சு. அதில் விக்கல்ஸ் வந்து ஒரு வார்த்தை சொன்னாப்புல, நம்ம வெளியே போய் கொஞ்சம் அதை பார்த்துக்கலாம் என்னன்ட்டு, பட் அது செய்யணும்னு நமக்கு தேவையில்லை, பட் அவங்க திருந்தி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றாரு. இவன் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கான் சபரி. அதெல்லாம் எதுவும் கிடைக்காது, எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவனுக்கு சோறு போட மாட்டாங்க, ஆச்சு ஊச்சின்னு இருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு சபரிக்கு ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இல்லை. அப்புறம் சேலரி கொடுக்க மாட்டாங்கன்னொடனே அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கும் பார்வதிக்கும் சேலரி வந்துடும். ஏன்னா பிரதீப்புக்கே வந்துடுச்சு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்துடும். அதை பற்றி ஒரு மேட்டரும் கிடையாது. ஏன்னா 90 நாள் கண்டென்ட்டை வந்து உறிஞ்சிக்கிட்டு நீங்கள் சேலரி எப்படி தராமல் இருப்பாங்க நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு டிஸ்கஷன் போச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ இன்றைக்கி வந்து என்ட்ரி ஆகிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அப்புறம் அப்சரா ரெட்டி, ஓகே அப்சரா ரெட்டி இல்லை அப்சரா, நம்ம திருநங்கை வந்தாங்களா அவங்க. ஸோ 2 பேர் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போன பிறகு ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரமாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வக்கரம் தான் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து யார்கிட்டையும் வந்து கரெக்டாக பேச தெரியல, எமோஷனலாக வந்து பேசிடுறீங்க, மேனிபுலேட் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி திருப்பி அவள் போய் ஓட்டு விட்டா போல வியானா மாதிரி ஒரு அடி. உடனே அவன் போய் சாண்ட்ரா கிட்ட புலம்பியிருக்கான் இன்றைக்கி எபிசோடில். சரியா, இது ஒன்று ஹைலைட்டு. அடுத்து நம்ம அப்சரா வந்து நம்ம நடிப்பு அரக்கி சாண்ட்ராவை நீங்கள் ஏன் ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேட்டு விட்டா போல். ஸோ அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 சம்பவம் இன்றைக்கி சொல்கிறாங்க. ரம்யா ஜோவும் அப்சராவும் வந்து உள்ளே இறங்கி சும்மா தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டுடே எபிசோட். சரி, அடுத்து பார்வதி கமருதீனுடைய ப்ரெஸ் மீட்டு எப்போ, ஏதாவது இருக்கா,
ஐடியா இருக்கா? ஏன்னா நெறைய நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அந்த மாரி வந்து என்ட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி 2 பேரும் இல்ல. இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. ஓகே. ஸோ 2 பேரும் பெர்சனலா கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அதெல்லாம் இன்னும் முடியறதுக்கு ஒரு 2, 3 வாரம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு அக்ரீமெண்ட் இருக்குங்க. பிக் பாஸ் முடியிற வரைக்கும் எங்கேயும் பேசக்கூடாதுன்ட்டு. முடிஞ்ச பிறகு மேபி வேணா எல்லாரும் வந்து பேச வருவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் இட்ஸ் ஹார்ட் அவங்களுக்கு. ஏன்னா கன்டென்ட்ட அவ்வளோ தூரம் குடுத்தும், நீங்க அத தூக்கி துச்சமா மதிக்காம தூக்கி போட்டீங்கல்ல. அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டோ வந்து குடுத்து வார்னிங் பண்ணி விட்டுருக்கலாம். பட் ரெட் கார்ட் அப்படிங்கிறது இட்ஸ் ஓகே. ரிசர்விங் ஃபார் அந்த கால் மிதிக்கிறதுலாம் ஓகே தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் விஜய் டிவி அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.